ஆர்டர் ஆர்டர். டுடே என்ன கேஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த நீதிமன்றம் பல விசித்திர வழக்குகளை கொண்டுள்ளது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் வழக்கும் ஒரு வேடிக்கையான வழக்கு தான். இதோ இந்த கூண்டுல நிக்கிறான பற்கள், இவன் அழுக்கு ஆகினால குழந்தைங்களுக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. அவங்க உணவருந்த முடியாம ரொம்ப சிரமப்படுறாங்க. இவனை நீங்க என்னன்னு விளக்கம் அளிக்குமாறு கேட்கணும். யுவர் ஆனர். உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. யுவர் ஆனர், நான் ரொம்ப அழுக்கா இருக்கேன். ஐ எம் சோ டர்ட்டி. நோ பிரஷிங் ஹேப்பன் லாஸ்ட் நைட். ஸோ ப்ரஷ்ஷே பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ எனக்கு ரொம்ப வலிக்குது. இட் ஹர்ட்ஸ் மீ அலாட். அடுத்தது நீங்க டூத் பேஸ்டையும் விசாரிக்கணும் யுவர் ஆனர். பேஸ்டோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. குட் மார்னிங் யுவர் ஆனர். நான் தான் டூத் பேஸ்ட். என்கிட்ட இவங்க பல்ல கிளீன் பண்றதுக்கான எல்லா மெடிசன்ஸும் இருக்கு. அதை வச்சு என்னால இவங்க டூத்தை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ண முடியும். பட் ஆனா இவங்க யாருமே என்ன யூஸ் பண்றதே இல்லை யுவர் ஆனர். அடுத்தது டூத் பிரஷ் யுவர் ஆனர். அவங்க சொல்ற விளக்கத்தையும் நீங்க கேட்கணும். பிரஷ், உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. மேம் குட் மார்னிங். நான் எல்லா நாளும் காலையில நைட் 2 நேரமே வெயிட் பண்றேன். ஆனா இவங்க யாருமே என்னையும் யூஸ் பண்றதே இல்லை. நீங்க விசாரிச்சு ஒரு நல்ல தீர்ப்பு அளிக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, children must brush 2 times every day, morning and night. Germs must go away. Toothbrush and toothpaste always be needed daily. குழந்தைங்க வந்து டெய்லியும் பிரஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட தீர்ப்பை சொல்றேன். காலையிலயும் நைட்டும் வந்து டெய்லி பிரஷ் பண்ணணும். அப்போ பிரஷ் பண்ணா ஜெம்ஸ் எல்லாம் போயிடும். ஓகே. அப்புறம் டூத் பிரஷும் டூத் பேஸ்டும் மஸ்ட் நம்ம யூஸ் பண்றோம். டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணா மட்டும்தான் பிரஷ் டீத் வந்து குட்டா இருக்கும். தேங்க்யூ. How is your day, children? Okay. Now I am going to take attendance. Anu, Karpagam, Kirtana, Menaga, Pratiksha, Kalaivani. Okay. First, I am going to teach you the rhymes. Shall we sing together? Yes, ma'am. Wheels on the bus goes round and round, round and round, round and round. The wheels on the bus goes round and round, all through the town. The daddies on the bus goes, I love you, I love you, I love you. The daddies on the bus goes, I love you, all through the town. Okay, children, sing with me now. Wheels on the bus goes round and round. And sing the second line. Come. The doors on the bus go open and shut, open and shut, open and the bus goes. Doors on the bus goes open and shut, all through the town. The wipers on the bus go swish, 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 swish. The wipers on the bus go swish, 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 all through the town. Okay, super chant. I'm going to teach the good habits flashcards. Are you ready, children? Yes, ma'am. Okay. First, what is this? Eating vegetables, good foods. Okay. Next, washing your hands properly. Okay. Yes. Cut your nails weekly once. Next, brush your teeth morning and before bed. Next, keeping your environment clean. You understand, children? Yes, ma'am. Next, we going to learn about the important topic, good touch and bad touch. First, good touches. Which is the good touch? Cheeks and hands. Which are good touch? Head, cheeks and hands.
Next, which are bad touch? Lips, chest, and private part. Which are bad touch? Lips, chest, and private part. We want to keep our parts very private in any situation. If anyone touches or sees our parts, we want to suddenly inform to our parents or teachers. Okay? Understand, children? Okay, children, today class are over. Thank you. சாப்பாடவே பிடிக்கல, சாப்பாடே நல்லா இல்ல, நான் கொட்ட போறேன். ஏன் சாப்பாடை கொட்டுறீங்க? உட்காருங்க. இந்த சாப்பாடை தயாரிக்கிறதுக்கு விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியுமா? மண்ணை தயார்படுத்தி ஏர் உழுது நாத்து நட்டு பயிர் வந்து நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் அறுவடை பண்ணி அதுக்கு தண்ணி பாய்ச்சி களையெல்லாம் எடுத்து அதுக்கப்புறமேட்டு கதிர் அடிச்சு நெல்லை தயாரிச்சு உங்களுக்கு உணவளிக்கிறோம். அவ்வளோ கஷ்டப்படுற விவசாயியோட சாப்பாட்டை வந்து நீங்க கொட்டலாமா? உங்களுக்காக தானே தமிழ்நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என்கின்றாங்க. அதை நம்ம வீண்படுத்தலாமா? வீண்படுத்தாம நீங்க வந்து விவசாயத்தை பாதுகாக்கணும்.